ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம எக்லெஸ் ரெட் வெல்வெட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்களே வீட்ல சிம்பிளா ரெடி பண்ணி உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஹோம் பேக்கர்ஸா இருந்தா இந்த ரெசிபிய உங்க மெனுல ஆட் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நம்ம கெயின் பண்ணலாம். இதோட பேக்கிங், பிரைசிங் எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்கிறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டபுள் பாய்லர் மெத்தட்ல சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 20 கிராம்ஸ் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கிறேன். இது வந்து சால்டட் பட்டர் தான். நீங்க டபுள் பாய்லர் மெத்தட் இல்லன்னா, நீங்க மைக்ரோவேவ்ல கூட டைரக்ட்டா நீங்க மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 40 கிராம்ஸ் அளவுக்கு நான் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து காம்பவுண்ட் சாக்லேட் தான். டபுள் பாயில் பண்ணும்போது கீழ இருக்கிற பாத்திரத்துக்குள்ள இருக்க தண்ணி வந்து நான் மேல இருக்கிற வெசல்ல வந்து கண்டிப்பா படவே கூடாது. அப்படி தண்ணி அதில பட்டுச்சுன்னா, நம்ம சாக்லேட் வந்து ஒரு திப்பி திப்பியா ஒரு திரிஞ்ச மாரியான டெக்ஸ்சர்ல வந்துரும். ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரீம்லயே நமக்கு வந்து மெல்ட் ஆயி கிடைச்சிரும். இப்போ ஒரு பவுல்ல நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 90 கிராம்ஸ் அளவுக்கு வரும். நான் வந்து பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனா நீங்க கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்போ இது கூட நம்ம மெல்டட் பட்டரும், சாக்லேட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு விஸ்க வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு டோட்டலா நான் 100 எம்எல் பால் எடுத்திருக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு. ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பீட்டர வச்சு நல்லா ஈவனா, ஸ்மூத்தா நான் விஸ்க் பண்ணி எடுத்துக்க போறேன். உங்க சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமா வேணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க ஒயிட் சாக்லேட் எக்ஸ்ட்ரா கூட ஒரு 20 கிராம்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். பட் எனக்கு 40 கிராம்ஸ் போதும். இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைதா பார்த்தீங்கன்னா, நான் 90 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். 3/4 கப் வரும். இது கூட பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போதும். இது கூட கொஞ்சமா கொக்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதிகமா சேர்க்க வேண்டாம். கொக்கோ பவுடர் சேர்க்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து கலர் வந்து நல்லா ரெட்டிஷ்ஷா வரணும் அப்படிங்கிறதுக்காக, லைட்டா நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்றோம். இப்போ பியூர் ஒயிட்ல நீங்க ரெட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிங்க் ஷேட் தான் கிடைக்கும். நம்ம டார்க் ரெட் ஷேட் கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரவுன் கலர் சேர்க்கும்போது, நல்லா என்ஹான்ஸ் ஆயி நமக்கு ரெட்டிஷ்ஷா இருக்கும். அதுவும் இல்லாம டார்க் கலர் கொக்கோ பவுடர் கண்டிப்பா ஆட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு மெரூன் ஷேப் கலர்ல வந்து கிடைச்சிரும். ஸோ லைட் கலர் தான் நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணணும். இப்போ இத எல்லாமே நம்ம சலிச்சு வச்சுக்கலாம். இப்ப இது கூட ரெட் ஜெல் கலர் நான் சேர்த்துக்க போறேன். ஒரு 4 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போறேன். இது வந்து சூப்பர் ரெட் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதிகமான நீங்க கலர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துரும். ஸோ நீங்க பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 4 ட்ராப்ஸே போதுமானது. மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்ப நம்ம எடுத்த 100 எம்எல் பால்ல எனக்கு ஒரு 40 எம்எல் வந்து லெஃப்ட் ஓவர் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 60 எம்எல் தான் நான் பால் சேர்த்துருக்கிறேன் டோட்டலாவே. எப்பவுமே ப்ரௌனி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். நம்ம கேக் ஸ்பாஞ்ச் மாரி தண்ணியா இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இப்ப நம்ம அடுத்து ரெட் வெல்வெட் அப்டின்னாலே கிரீம் சீஸ் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம அடுத்து பண்ண போறது வந்து கிரீம் சீஸ் ஆட் பண்ணி தான் பண்ண போறோம். நான் வந்து இன்னைக்கு கிரீம் சீஸ் எடுத்திருக்கிறேன். இங்க சீஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு கிடைக்குது அமுல்ல. ஸோ அது நீங்க யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு. கண்டிப்பா கிரீம் சீஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க ரெசிபிய பண்ண முடியும். கிரீம் சீஸ் இல்லாம நம்ம ரெட் வெல்வெட் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து நான் டெலக்டா கம்பெனில வாங்கியிருந்தேன். இது வந்து வெஜிடேரியன் ப்ராடக்ட் தான். ஒரு 65 கிராம்ஸ் அளவுக்கு நான் கிரீம் சீஸ் எடுத்துக்கிறேன். இது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா இத ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும். ஃப்ரீசர்ல வைக்கக்கூடாது. அது ஞாபகம் இருக்கட்டும். உங்களுக்கு கிரீம் சீஸ் அதிகமா வேணும்னா, இங்க 100 கிராம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். பட் எனக்கு 67 கிராம்ஸ் அளவுக்கே போதும். இது கூட நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு வரும். நீங்க கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். மைதா கண்டிப்பா ஆட் பண்ணக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்கணும். ஏன்னா சீஸ் வந்து மெல்ட் ஆகாம அத ஷேப் ஹோல்ட் பண்றதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீட்டர வச்சு நல்லா ஒரு சாஃப்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு கிரீமியா வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி தனியா வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் சாக்லேட்டும், கிரீம் சீஸும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்தபடி நீங்க அதிகமா கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 7/7 இன்ச் டின்ன வந்து நான் நல்லா கிரீஸ் பண்ணி குடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் பார்ச்மென்ட் பேப்பர் ப்ளேஸ் பண்ணி நல்லா கிரீஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்போ 4 சைட்ஸுமே நல்லா ஹோல்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நமக்கு பார்ச்மென்ட் பேப்பர் தேவைப்படும். ஸோ அப்படிதான் டீமோல்ட் பண்ணும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ப்ரௌனீஸ். இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டர டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபஜ்ஜி ப்ரௌனியா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க பேக்கிங் பவுடர் ஸ்கிப் பண்ணிட்டு, பேக்கிங் சோடா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே ரொம்ப ரிச்சா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது, அது கூட கொஞ்சம் நம்ம மில்க் மெய்ட் கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே டேஸ்ட் சூப்பர்பா இருக்கும்.
இதே மாரி வேரியேஷன்ஸ் நீங்க பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே ரிச்சா சூப்பர்பா இருக்கும். ஸோ இப்ப இதுக்கு மேல நம்ம வந்து டாப்பிங்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? கிரீம் சீஸ நம்ம அங்கங்க நம்ம பரப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமா இருந்தா இது ஒரு லேயரா கூட நீங்க குடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து மேல டாப்பிங் மாரி நான் குடுத்துக்கிறேன். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சீஸ் இதே மாரி ஐட்டம் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ, அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா, நீங்க இன்னுமே அதிகமா சீஸ் ஆட் பண்ணி, மில்க் மெய்ட் எல்லாமே சேர்த்து பண்ணும்போது, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு மேல நான் ஒரு டூத் பிக்க வச்சு ஒரு ஸ்வர்ல் பண்ணி குடுத்துக்கலாம். ஒரு டிசைன் மாரி நம்ம ஆட் பண்ணி குடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் வீடியோவ லைக் பண்ணி பாருங்க. உங்க சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ இப்போ நம்ம ரெட் வெல்வெட் ப்ரௌனி ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா, நான் 160 டிகிரி ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும். அப்புறம் 150க்கு நான் பேக்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 20 டூ 25 மினிட்ஸ் வரைக்கும் பாட்டம் ராட் மட்டும் நான் ஆன் பண்ணி, ஃபேன் மோட் ஆன் பண்ணி குடுத்துக்கிட்டேன். இப்போ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆகணும். ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணி, இப்போ நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இத நான் டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் இந்த பார்ச்மென்ட் பேப்பர ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம சைட்ஸ் பார்க்கும்போதே தெரியுது. நல்லா சாஃப்ட்டா நம்ம ப்ரௌனி ரெடி ஆயி கிடைச்சிருக்கு. சில்கி அண்ட் நல்ல சாஃப்ட்டான ப்ரௌனீஸ் அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த நைஃப் வச்சு கட் பண்றோமோ, அது ஹாட் வாட்டர்ல கொஞ்சமா டிப் பண்ணிட்டு, ஒரு கிளாத்ல நல்லா வைப் பண்ணதுக்கப்புறம், ஒரே ஒரு ஸ்ட்ரோக்ல வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்ல நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது, நல்ல ஈவனா ப்ரௌனீஸ் வந்து நம்ம கட் பண்ணி குடுக்கலாம். பார்க்குறதுக்குமே ப்ரௌனீஸ் நல்லா ஈவனா ஸ்லைஸ் ஆயி கிடைக்கும். நீங்க ஒவ்வொரு தடவ கட் பண்ணும்போது, நைஃப வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க கட் பண்ணணும். ஸோ நம்ம நைஃப்மே பார்த்தீங்கன்னா, நல்லா கிளீனா வெளில வந்திருக்கு. எந்த ஒரு பீஸஸுமே அதில ஒட்டியிருக்காது. இப்ப நான் ஒரு ஸ்லைஸ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். உள்ள எப்படி இருக்கு, டெக்ஸ்சர் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க பாருங்க. இப்ப எல்லா ப்ரௌனீஸுமே நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சிங்கிள் பீஸோட ப்ரௌனி வெயிட் பார்த்தீங்கன்னா, எனக்கு 50 டூ 55 கிராம்ஸ் அளவுக்கு வந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா, எனக்கு 327 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரௌனீஸ் ரெடி ஆயி கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாரி நீங்க சிங்கிள் பீஸாவும் தனியா வச்சு நீங்க செல்லிங் பர்ப்பஸ்க்காக நீங்க செல் பண்ணலாம். உங்களோட கஸ்டமரோட டிமாண்டுக்கு ஏத்தபடி 100 கிராம்ஸோ இல்லது 50 கிராம்ஸ் பார்த்து நீங்க கட் பண்ணி, ஸ்லைசஸ் பண்ணி நீங்க பாக்ஸ்ல குடுத்து நீங்க செல்லிங் பர்ப்பஸ்க்காக நீங்க கொடுக்கலாம். இது மாரி ப்ரௌனி பாக்ஸஸ் அப்படின்னு உங்க கடையில கிடைக்குது. ஸோ இது நீங்க யூஸ் பண்ணி நீங்க செல்லிங் பர்ப்பஸ்க்காக நல்ல ப்ராஃபிட்டும் நீங்க கெயின் பண்ணலாம். இப்ப நான் ஒரு பீஸ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். உள்ள அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ரெட் வெல்வெட் அப்படின்னாலே ரொம்பவே காஸ்ட்லியா தான் உங்களுக்கு கடையில கிடைக்கும். ஸோ வீட்லயே இதே மாரி நீங்க ரெடி பண்ணி இந்த வேலண்டைன்ஸ் டேவ செலிப்ரேட் பண்ணுங்க. இப்ப அடுத்து நம்ம காஸ்டிங் அண்ட் பிரைசிங் எல்லாமே டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ இதில இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு காஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறதையும் நான் குடுத்துருக்கிறேன். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா, ₹153 நமக்கு காஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க ஒரு ப்ரௌனியோட விலை பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் அப்படி நீங்க கட் பண்ணி மெஷர் பண்ணி குடுக்கும்போது, ₹60 வரைக்கும் நீங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க குடுத்துக்கலாம். ஸோ ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால, உங்க ஏரியால செக் பண்ணிட்டு பிரைஸ் எல்லாம் பார்த்து நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க சப்போர்ட்ட குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.